Hi students, welcome to our channel. 12th biomass ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பயாலஜிக்கு கிட்டத்தட்ட 6 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த 6 நாள் டைமை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதையும், இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் சொல்லிடுறேன், இந்த 6 நாள் எப்படி படிக்கலாம்னு. அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் 2 விதமாக கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா 6 நாளுமே பயாலஜி படிக்கிறது. இன்னொன்று என்னன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 நாள் பயாலஜி படிக்கிறது. உங்கள் விருப்பம். சரியா? நீங்கள் எப்படி படிக்கணுமோ படிச்சுக்கிறங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு உங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈவினிங் 6:30 to 7:30 6:30 to 10:30 இந்த டைமில் பயோபாட்னியில் சாப்டர் 1 இதோட முடிஞ்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் டே புதன்கிழமை. சரியா? 12ஆம் தேதி அன்னைக்குன்னு 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க்ஸு, 9 to 12:30 பயோபாட்னி 7-8, 1:30 to 4:30 பயோபாட்னி சாப்டர் 10, 5:30 to 8:30 பயோபாட்னி சாப்டர் 11, 9 to 10:30 ரிவிஷன். சரியா? அடுத்து 2வது நாள் 13ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸு, 9 to 12:30 பயோசுவாலஜி சாப்டர் 3, 1:30 to 4:30 பயோசுவாலஜி சாப்டர் 4, 5:30 to 8:30 பயோசுவாலஜி சாப்டர் 5, 9 to 10:30 ரிவிஷன். இது 2வது நாள் நீங்க படிக்க வேண்டியது. அடுத்து 3வது நாள் 14ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு 5:30 to 7:30 புக் பேக் 1 மார்க்ஸ், 9 to 12:30 பயோசுவாலஜி சாப்டர் 11, 12, 1:30 to 4:30 பயோசுவாலஜி சாப்டர் 9, 5:30 to 8:30 பயோசுவாலஜி சாப்டர் 10, 9 to 10:30 ரிவிஷன். சரியா? அடுத்து 15ஆம் தேதி காலையில் 5:30 to 7:30 இன்டீரியர் 1 மார்க்ஸ், 9 to 12:30 பயோசுவாலஜி சாப்டர் 1 and 2, 1:30 to 4:30 பயோசுவாலஜி சாப்டர் 7, 5:30 to 8:30 பயோசுவாலஜி சாப்டர் 8, 9 to 10:30 ரிவிஷன். அடுத்து 5வது நாள் 16ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு 5:30 to 7:30 இன்டீரியர் 1 மார்க்ஸ், 9 to 12:30 பயோசுவாலஜி சாப்டர் 6, 7, 1:30 to 4:30 பயோபாட்னி சாப்டர் 3, 4, 5:30 to 8:30 பயோபாட்னி சாப்டர் 5, 6, 9 to 10:30 ரிவிஷன். இதோட ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். 5 நாள்ல முடிச்சிடலாம். 6வது நாள் கடைசியா 17ஆம் தேதி என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா ஒரு தடவை ரீகால் பண்ணிருங்க. எல்லா கான்செப்ட்ஸ் எல்லா சாப்டர்ஸையுமே இந்த ஒரு நாள் என்ன பண்ணணும்னா படிச்சது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க 6 நாளும் பயாலஜி படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் இது. இப்படி இல்லாம 4 நாள் மட்டும் பயாலஜிக்கு அலாட் பண்ணிட்டு 2 நாள் என்ன பண்ணுறோம்னா ஒரு நாள் கெமிஸ்ட்ரியும் ஒரு நாள் பிசிக்ஸும். ஏன்னா அதுக்கு டைம் கம்மியாக தானே இருக்குது. ஸோ இப்படி படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. முதல் நாள் என்ன பண்ணுங்க, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 to 5 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2வது நாள் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, 9, 10, 11 இந்த 4 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. 3வது நாள் 14ஆம் தேதியிலேருந்து பயாலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பயோபாட்டியில் சாப்டர் 1, 7, 8, பயோசுவாலஜியில் சாப்டர் 8, 9, 11, 12. அடுத்த நாள் பயோபாட்டியில் சாப்டர் 2, 9, 10, பயோசுவாலஜியில் சாப்டர் 1 to 5. அடுத்த நாள் சண்டே அன்னைக்குன்னு பயோபாட்டியில் சாப்டர் 3 to 6, பயோசுவாலஜியில் சாப்டர் 6, 7, 10. இதோட போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும். 3 நாளில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக 17ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல்லாக எல்லா கான்செப்ட்ஸுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு உங்களுடைய எக்ஸாம். அன்னைக்குன்னு காலையிலையும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஃபுல் கான்செப்ட்ஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. சரியா? சரி, ஓகே. ஸ்டடி பிளான் முடிஞ்சு. இப்போ அடுத்ததான் பயோபாட்னியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். பயோசுவாலஜிக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பயோபாட்னியில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் என்னென்னு பார்க்கலாம். பயோசுவாலஜிக்கு உங்களுக்கு தனியாக நான் வீடியோ தரேன்.
ஃபர்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் பாருங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் லேயரிங், பதியமிடல் என்றால் என்ன? வாட் ஆர் க்ளோன்ஸ், நகல்கள் என்றால் என்ன? A detached leaf of bryophyllum produces a new plant. How? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரயோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது எவ்வாறு? டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங், மண்முட்டு பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக. வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி, காந்த்ரோஃபிலி என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோத்தீலியம், எண்டோத்தீலியம் என்றால் என்ன? The endosperm of angiosperm is different from gymnosperm. Do you agree? மூடு விதை தாவரங்களில் கருவுன் திசு மூடாவிதை தாவரங்களின் கருவுன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்கள் விடையை நியாயப்படுத்தவும். Define the term டிப்ளோஸ்போர், இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு. வாட் இஸ் மெலிட்டோஃபிலி, மெலிட்டோஃபிலி என்றால் என்ன? எண்டோத்தீலியம் is associated with dehiscence of anther. Justify the statement. எண்டோத்தீலியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது. இக்கூற்றை நியாயப்படுத்துக. List out the functions of tapetum. டபீட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் பாலன் கிட், பாலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைக. டிஸ்டிங்விஷ் டெனுன்ஷியலேட் அண்ட் கிராசினுலேட் ஓவியூல்ஸ், மென்சூல் திசு மற்றும் தடித்தோல் திசு வேறுபடுத்துக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டெலி, மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறு குறிப்பு வரைக. வாட் இஸ் ஸ்டோமியம், ஸ்டோமியம் என்றால் என்ன? நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மெண்டல், மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. வாட் இஸ் மென் பை ட்ரூ ப்ரீடிங் ஆஃப் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின், உண்மை பெருக்கம் அல்லது தூங்கால் வழி பெருக்கம் வழி கூறுகள் என்றால் என்ன? வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ், பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், சைட்டோபிளாச மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன? டிஃபைன் அட்டாவிசம், முதுமரபு மீட்சி வரையறு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன், தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக. டிஃபைன் பேக் கிராஸ், பிற்கலப்பு என்றால் என்ன? டிஃபைன் ஜெனட்டிக்ஸ், மரபியல் வரையறு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன், தவறுதலாக பொருள்படும் பொருளுணர்த்தாத சடுமாற்றத்திற்கு இடையான வேறுபாடு என்ன? லிஸ்ட் எனி 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவம். ஷார்ட் நோட் ஆன் சார்பதி சொனோரா, சார்பதி சொனோரா பற்றி சிறு குறிப்பு வரைக. கிவ் த டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், இணை சேர்தலின் வகைகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் வேறுபாடு. வாட் இஸ் ரீகாம்பினேஷன், மறுகூட்டிணைவு என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்லோகேஷன், இடம்பெயர்தல் என்றால் என்ன? ரைட் த salient features of Sutton and Boveri concept, சட்டன் மற்றும் போவரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்கள். வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன், புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன? டிரா த டயக்ராம் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அனியூப்ளாய்டி, மெயிலா மடியத்தின் வகைகளை படம் வரைக. ஹவு டு யூ யூஸ் த பயோடெக்னாலஜி மாடர்ன் பிராக்டிஸ், தற்கால பயிற்சியில் உயிரி தொழில்நுட்பவியலை எவ்வாறு பயன்படுத்துவாய்? ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரன்ட் கிராப்ஸ், களைக்கொல்லியை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மைகள் யாவை? வாட் இஸ் PBr 322 பிளாஸ்மிட், PBr 322 பிளாஸ்மிட் என்றால் என்ன? வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் யூஸ் டு கட் டெர்மினல் எண்ட் அண்ட் இன்டர்னல் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், நியூக்ளியோடு தொடர் வரிசையின் முனை மற்றும் உள்ளாக அமைந்த பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்பை துண்டிக்க என்ன நொதிகளை பயன்படுத்துவாய்? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பிருலினா, ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேறு பொருட்களின் பெயர்களை கூறுக. How will you identify a vector, ஒரு தாங்கி கடத்தியை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? வாட் இஸ் பயோ ப்ராஸ்பெக்டிங், உயிரி வளம் நாடல் என்றால் என்ன? கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், பல்வேறு வகை ஒற்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடுக. வாட் இஸ் அ பயோ ரியாக்டர், உயிரி வினைகலன் என்றால் என்ன? விச் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் SCP, புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள் யாவை? வாட் இஸ் அ சைப்ரிட், சைப்ரிட் என்றால் என்ன? கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மைக்ரோ ப்ரொபகேஷன் பெர்ஃபார்ம்டு பிளான்ஸ், தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண் பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. வாட் டு யூ மீன் பை எம்ப்ரியாய்ட்ஸ் ரைட் இட்ஸ் அப்ளிகேஷன், கருவுறு பற்றி நீ அறிவது என்ன? வாட் டு யூ நோ அபவுட் ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன், டிஸ்கிரைப் இட், மரபணு வளக்கூறு பாதுகாப்பு பற்றி நீர் அறிவது என்ன, அவற்றை விவரி. Give an account on cryopreservation, உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. வாட் இஸ் டோட்டிபொட்டன்சி, முழு ஆக்குத்திறன். ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், செல் வளர்ப்பு நிலையில் உள்ள பல்வேறு படிநிலைகள். ஷார்ட் நோட் ஆன் ஹார்டனிங், வன்மையாக்குதல். எக்காலஜி, சூழ்நிலையில் வரையறு. எக்காலஜிக்கல் ஹைரார்கி, சூழ்நிலையில் படிநிலைகள். எக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், சூழ்நிலையில் சமானங்கள். ஃபைட்டோ ரெமடியேஷன், தாவரங்களால் சீரமைக்கப்படுதல். ஹேபிடேட் அண்ட் நிக், புவிவாழிடம் மற்றும் செயல்வாழிடம். மியூச்சுவலிசம், ஒருங்குயிரி. Any 2 significant roles predation plays in nature, கொன்று உண்ணும் வாழ்க்கை முறையில் இயற்கையில் ஏற்படும் 2 முக்கியமான பண்புகள். ஆல்பிடோ எஃபெக்ட், ரைட் தேர் எஃபெக்ட்ஸ். ஆல்பிடோ விளைவு, அதன் விளைவுகள். வாட் இஸ் விவிபேரி, நேம் அ பிளான்ட் குரூப் which exhibits விவிபேரி,
கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன? இது எந்த தாவர வகுப்பில் காணப்படுகிறது? வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? மென்ஷன் தி டைப்ஸ். வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? வகைகளை குறிப்பிடுக. How does the Rhytidome act as the structural defense by plants against fire? தாவரங்களில் ரைட்டிடோம் அமைப்பு எவ்வாறு தீக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது என்பதை குறிப்பிடுக. வாட் இஸ் மிர்மிகோஃபிலி? மிர்மிகோஃபிலி என்றால் என்ன? சீட் பால், விதைப்பந்து, கோஎவல்யூஷன், கூட்டு பரிமாணம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர் டு பிளான்ஸ், தீயினால் ஏற்படும் விளைவுகள். சாண்டி சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஒய்? மணற்பாங்கான மண் சாகுபடிக்கு உகந்ததல்ல, ஏன் என விளக்குக. ஹவு டஸ் அனிமோகரி டிஃபர் ஃப்ரம் ஜூகோரி? விலங்குகள் மூலம் விதை பரவுவதானது காற்று மூலம் விதை பரவுவதிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? எக்ஸ்பிளைன் ராங்கியர் கிளாசிபிகேஷன் இன் த வேர்ல்ட்ஸ் வெஜிடேஷன் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். வெப்பநிலை அடிப்படையில் ராங்கியர் எவ்வாறு உலகத் தாவர கூட்டங்களை வகைப்படுத்தியுள்ளார்? லிஸ்ட் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட். காற்றினால் ஏற்படும் விளைவுகள். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையினால் ஏற்படும் விளைவுகள். எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் ஆன் பிளான்ட்ஸ், ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள். பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் ரீசன்ஸ். ஆற்றல் பிரமிடு எப்பொழுதும் நேரானவை, காரணம் கூறுக. வாட் வில் ஹேப்பன் இஃப் ஆல் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் எக்கோசிஸ்டம்? சூழல் மண்டலத்திலிருந்து அனைத்து உற்பத்தியாளர்களையும் நீக்கிவிட்டால் என்ன நடைபெறும்? வாட் இஸ் 10% லா? 10 விழுக்காடு விதி. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப், உணவு உலையின் முக்கியத்துவம். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரொஃபண்டல் ஜோன் வில் பி லோ. ஒய்? ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? வாட் இஸ் பிஏஆர்? ஒளிச்சேர்க்கை சார் செயலூக்க கதிர்வீச்சு என்றால் என்ன? ரைட் த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். பசுமை இல்ல வாயுக்கள் பற்றி. எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதலின் விளைவுகள். ஓசோன் டிப்ளீஷன், ஓசோன் குறைதல். 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரிஃபாரஸ்ட்ரி. வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவர எடுத்துக்காட்டுகள். சிசிஎஸ், கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல். ஹவு டு ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் த கிளைமேட்? காலநிலையினை நிர்வகிப்பதில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன், புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள். பயோ மானிட்டரிங், உயிரி கண்காணிப்பு என்றால் என்ன? சிப்கோ மூவ்மெண்ட், சிப்கோ இயக்கம் என்றால் என்ன? இன்வேசிவ் ஸ்பீசிஸ், ஆக்கிரமிப்பு தாவரங்கள். பிரைமரி அண்ட் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன், முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. ஹவ் ஆர் மைக்ரோபியல் இன்னோகுலண்ட் யூஸ்டு டு இன்க்ரீஸ் சாயில் ஃபர்டிலிட்டி? மண்வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிர் உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன? ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், இயற்கை வேளாண்மை. பியூர் லைன் செலெக்ஷன், தூய வரிசை தேர்வு. பயோ பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள். சூடோசிரியல், பொய்தானியம். ஹியூமஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக. ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை. ஹெட்ரோசிஸ், கலப்பின வீரியம். கிங் ஆஃப் பிட்டர்ஸ், கசப்புகளின் அரசன். பயோமெடிசின்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசின்ஸ், உயிர் மருந்து, தாவர மருந்து. காஸ்மெட்டிக் யூசஸ் ஆஃப் ஆலோ, சோற்று கற்றாழையின் ஒப்பனை பயன்பாடு. Which wood is better for making furniture? மரசாமான்கள் செய்வது உகந்த கட்டை. If a person drinks a cup of coffee daily, it will help him for his health. Is this correct? If it is correct, list out the benefits. ஒருவர் தினமும் ஒரு கோப்பை காஃபி அருந்துவது அவருடைய ஆரோக்கியத்தை உதவும். இது சரியா? சரி என்றால் நன்மைகளை வரிசைப்படுத்துக. 5 mark question. Structure of ovule. Steps involved in fertilization of an angiosperm plant. Parthenocarpy, microsporogenesis. Characteristic features of entomophilous flower. Types of ovule, endosperm. Law dominance in monohybrid cross, dihybrid cross. Dominant epistasis. Incomplete dominance, codominance difference. Inheritance of chloroplast gene. Incomplete dominance. Mechanism of crossing over. Main-made serial. Gene mapping. Sex is determined in monoecious plants. Nicotiana exhibit self compatibility. Multiple alleles and characters. Applications of biotechnology. Various types of blotting techniques. Bioremediation. Restriction enzymes. Benefits and risks of genetically modified food. Steps involved in rDNA technology. Advantages and disadvantages of BT cotton. Applications of plant tissue culture. Artificial seeds and its advantages. Anatomical adaptation of xerophytes. Advantages of seed dispersal. Soil profile. Different types of hydrophytes. 5 morphological adaptations of halophytes. Various types of parasitism. Generally, human activities are against to the ecosystem, whereas you as a student, how will you help to protect the ecosystem? Significance of plant succession, protect the ecosystem. Primary succession, secondary succession difference. Laws of thermodynamics, ecological pyramids. Solution to water crisis. Effects of deforestation and benefits of agroforestry. Environmental impact assessment and its benefits. Global warming effects on plants. Different types of hybridization. Heterosis or hybrid vigor. New breeding techniques involved in developing new traits in plant breeding. What is plant introduction?
psychoactive drugs, how will you prepare an organic pesticide for your home garden with the vegetable available from your garden kitchen, uses of turmeric, king and queen of spices, TSM, proactive principle and medicinal values of any two plants you have studied. So that's it. இந்த கொஸ்டின்ஸை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பயோ பார்ட்டிலேருந்து கேட்கக்கூடிய செக்ஷனில் எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். சரியா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.